என்னையா நடந்தது? யாருக்கு தெரியும்? ஒண்ணு இல்லைங்க. ஒண்ணு இல்லையாங்க, வாங்க போலாம். உட்காருங்க, விஷயம் இருக்கு. வந்துங்க. நம்ம தோட்டக்கார மக மல்லிகாவும் முக்கோண முட்டு நிலத்துக்காரமா மகனும் தோப்புல தனியா பேசிட்டு இருந்தாங்களா. ஏண்டா நீங்க எல்லாம் காலேஜுக்கு படிக்க போறீங்களா இல்ல பொண்ணை பிடிக்க போறீங்களா? அம்பலக்கார ஐயா, நீங்க தான் நான் நல்லா படிக்கிறேன்னு படிப்பு செலவுக்கு பணம் கொடுத்தீங்க. நாங்க ஒன்னா சேர்ந்து காலேஜுக்கு போனா தப்பு இல்ல, ஒன்னா வகுப்புல உட்கார்ந்து படிச்சா தப்பு இல்ல. அது எப்படிங்க தோப்புல தனியா பேசினா தப்பாகும்? அதானே, இதுல என்ன தப்பு? அது சரி, 2 பேருக்கு வீடே கட்டி கொடுத்துருவீங்க போட்டிருக்கேன். பேசுற பசங்க ஒண்ணு அவன் வீட்லயோ இல்ல இவன் வீட்லயோ அழைச்சிட்டு வந்து பேச வேண்டியதானே. தோப்புல என்னங்க பேச்சு? நீங்க கேளுங்க. ஏன்பா அவங்க சொல்றத நீ கேட்க வேண்டியதானே? இந்த ஊர்க்காரங்க எல்லாம் ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, நாளைக்கு வளர்ற பசங்க இதையெல்லாம் உங்களை பார்த்து கத்துக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். நாங்க ஒண்ணும் தப்பு பண்ணலைங்க. அப்போ இந்த பஞ்சாயத்தை கூட்டம் நாங்க தப்பு பண்ணிட்டோமா? நீ தப்பு பண்ணலங்கிறதுக்கு என்னப்பா சாட்சி? உங்களுக்கு நான் தப்பு பண்ணல நிரூபிக்கணும்னா, டேய் காசி, நீ சுமார்மா. ஐயாவோட மகன் ரகுவும் காசி நான் சொல்லுவேன், நாட்டாம வீட்டுக்கு வந்திருக்க கவிதாமாவும் தான் சாட்சி. அவங்க 2 பேரும் எங்களை போல தோப்புல தனியா சந்திச்சு பேசினாங்க. உண்மையா இல்லையான்னு அவங்களே கேளுங்க. நாங்க தப்பு பண்ணலங்கிறத அவங்களே சொல்லுவாங்க. அட பாவி, நமக்கு படி அளக்கிற எஜமா வீட்டு விஷயத்த சொல்லாதுன்னு வீட்லயே சொல்லிதானடா கூட்டு வந்தேன். என்னமா இது? நமக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயமா? சின்ன இடத்துல நடந்தா சபைக்கு வரும், அதுவே பெரிய இடத்துல நடந்தா மூடி மறைஞ்சிருமா? என்ன நடந்தது? ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. நான் என்ன சொல்றது? என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நாட்டாம விட்டு பொண்ணோட நான் தான் பேசினேன். அவ கூட உனக்கு என்னடா பேச்சு? அவ கூட என்ன பேசினேன்னு உங்ககிட்ட எப்படிப்பா சொல்ல முடியும்? யாருகிட்ட என்ன பேசுற? அண்ணே, நான் அவளை விரும்புறேன், அவ்வளவுதான் நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். வெளியே போடா. இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல. அப்பா, இதுக்கு போய் இவ்வளவு பெரிய தண்டனையா? என்னப்பா இது? என்ன ஒருத்தன் கேட்டான்டா, எல்லாரும் முன்னாடியும் கேட்டுட்டான். சின்ன இடத்துல நடந்தா விஷயம் சபைக்கு வந்துடும், பெரிய இடத்துல நடந்தா மூடி மறைஞ்சிடும்னு. இப்ப எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அம்பலஹாரன் தன் பிள்ளைய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சுட்டான். அப்பா, எவனோ ஒருத்தன் கேட்டாங்கிறதுக்காக தம்பியை வீட்டை விட்டு அனுப்புறது நியாயம் இல்லப்பா. இன்னும் ஏன்டா நிக்கிற? போடா வெளியே. ரகு, நில்லு. இந்த தப்புக்காக அவனை வீட்டை விட்டு அனுப்புறதா இருந்தா நானும் போறேன். ராஜா அண்ணன் இல்லாத வீட்டுல எனக்கும் இடம் இல்ல. அண்ணன்க இல்லாத வீட்டுல எனக்கு என்ன வேலை? இந்த ஹாலு, இந்த சேரு, நீங்க இந்த தடி இங்கே இருங்க, நானும் போறேன். டேய் நில்லுங்கடா. எல்லாருமா ஒன்னா சேர்ந்துக்கிட்டீங்களா? போங்கடா போங்க. நான் மட்டும் தனியா இருந்துக்கிறேன். அப்பா, உங்க கோபத்துல நீங்க இப்படி பேசுறீங்க. நான் சொல்றத நிதானமா கேளுங்க. அவன் பண்ணது தப்புதான், ஆனா அவனுக்கு கொடுக்கிற தண்டனை இது இல்லப்பா. எந்த பொண்ணோட பழகுறானோ அவளையே இந்த வீட்டு மருமகளாக்குறது தான். அவன் ஒண்ணு சாதாரண வீட்டு பொண்ணோட பழகலையே, நாட்டாம வீட்டு பொண்ணோட தானே. ரவிக்கு முடிவு பண்ண மாதிரி இவனுக்கும் முடிவு பண்ணிருவோம். அக்கா அக்கா, இஸ்திரிப்பட்டி வருது. இங்கயா இரு. வாங்க, என்ன விஷயம்? அப்பாவை பார்க்க வந்தேன். அவர் இங்க இல்ல, வெளியே போயிருக்காரு. விஷயத்தை என்கிட்டயே சொல்லுங்க. அது எப்படி நான் உங்ககிட்ட இத பத்தி பேச முடியும்? பரவாயில்ல, சொல்லுங்க. எல்லாம் உங்க கல்யாண விஷயம் தாங்க. என்னங்க? ஐயோ, இப்போ அதை பத்தி உங்களுக்கு புரிஞ்சுதே. எங்க அப்பா ரகு விசாரிக்கலனா எங்களுக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிருக்காது. எங்களுக்கா? அப்படின்னா அதாங்க எங்க குடும்பத்துக்கே. உங்க குடும்பத்துக்கே இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சா? நீங்க என்னங்க இந்த ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இந்த ஊருக்கே தெரிஞ்சு போச்சா? நீங்க எதை பத்திங்க சொல்றீங்க? அதாங்க
நீங்களும் என் தம்பி ரகு காதலிக்கிற விஷயம். நானும் உங்க தம்பி ரகுவுமா? போச்சுடா. அப்படிதான் நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஐயா பெரியவரே, உங்க தம்பி ரகு என்ன காதலிக்கல, என் ஃப்ரெண்டு கவிதாவை தான் காதலிச்சாரு. இந்த விஷயம் பேசுறதுக்காக தான் எங்க அப்பா அவளை கூட்டிக்கிட்டு அவ வீட்டுக்கு போயிருக்காரு. தம்பி, இவ உன்னை குழப்புவா, நீ குழம்பிராத. ஓஹோ, அப்படி ஒண்ணு நடக்குதா? இவ குழப்பத்துல தான் நான் தினம் அலையிறேன். ஆமா, அம்பலம் வீட்டையே 2 பண்ணிருப்பாரு. மானம் மரியாதை அது இதுன்னு புலம்பி தள்ளி இருப்பாரு. எப்படியோ நாங்க அவரை சமாளிச்சுட்டோம், அவரும் சமாளிச்சுட்டாரு. சம்மதிச்சு தானே ஆகணும். புள்ள விரும்பிட்டானே. என்ன விரும்பலையா? விரும்பிட்டான். அவர்லாம் விரும்புறாரு, நீ விரும்ப மாட்டேங்கிறியே. விஷயத்த அந்த பொண்ணோட அப்பங்கிட்ட சொன்னேன். மாப்பிள்ள சாதாரண இடம் இல்ல, எங்க ஊர் அம்பலகாரரோட மகன். உங்க பொண்ணு உங்களுக்கு மகளா இருக்கிறத விட அம்பலகாரர் விட்டு மருமகளா இருக்கிறது தான் அவளுக்கு பெருமைன்னு சொன்னேன். அவ்வளவுதான். அடுத்த வாரம் குடும்பத்தோட உங்க வீட்டுக்கு சம்பந்தம் பேச அவங்க வர்றாங்க. இந்த ஆங்காங் அண்ணாமலையும் வருகிறான். நோ, வருகிறார். ரொம்ப நன்றிங்க. அப்பா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரம் பொண்ணு வீட்டுக்காரங்க சம்பந்தம் பேச வராங்க. என்னங்க, பெரியவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்துட்டா 3 கல்யாணத்தையும் ஒன்னா பண்ணிடலாம். மீனாட்சி, நம்ம யாரையும் தேடி போக வேணாம். நம்ம பிள்ளைங்களை தேடி பொண்ணுங்க தானா வரும். ஏன் இப்படி குறுக்க நிக்கிற? வழி விடு. முட்டாளங்களுக்கு நான் வழி விடுதில்ல. நான் விட்டுருவேன். என்னம்மா இது? யாராவது பார்த்தா என்ன சொல்லுவாங்க? யார பத்தியும் எனக்கு கவலை இல்ல. இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். என்னது? நான் உங்களை காதலிக்கிறேன். காதலிச்சுக்கோ. ஐயோ, உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேங்க. கல்யாணம் பண்ணிக்கோ. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நீங்களா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னால நம்பவே முடியலங்க. நம்ம கல்யாணத்துக்கு எப்பங்க வச்சுக்கலாம்? அதானே, எப்ப வச்சுக்கலாம்? என்ன ஏங்க கேக்குறீங்க? நீதானே எல்லாத்தையும் சொன்ன, நீயே அதுக்கு ஒரு முடிவு எடுத்துரு. என்ன காதலிக்கலையா? என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? வேற யாரதாங்க கல்யாணம் பண்ணிப்பீங்க? எங்க அப்பா சொல்ற பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஏன் சார், காலையில உங்க அப்பா கேட்ட டிஃபன் சாப்பிட்டீங்க, உங்க அப்பா சொன்ன ட்ரெஸ்ஸா போட்டீங்க, உங்க அப்பா சொன்ன படிப்பா படிச்சீங்க. இதுக்கெல்லாம் நீங்களே முடிவெடுக்கிறீங்க. ஆனா கல்யாணத்துக்கு மட்டும் சின்ன புள்ள மாதிரி ஏன் சார் அப்பா தான் முடிவெடுக்கணும்னு சொல்றீங்க? இந்தமா என்ன இடிச்சுக்கிட்டே இருக்க? நான் தான் முதல்ல சொல்றேன், சொல்லுமா. இதுதானே உங்க முடிவு? ஆமா. உன்னை ஏமாத்துறதை விட உங்க அப்பனை ஏமாத்திடலாம். வரேன். உன்னை புரிஞ்சுக்காம இல்ல, உண்டா நல்லா சுத்து அல. என்ன காதலிக்கணும்னா கஷ்டப்படணும், தவம் கிடக்கணும். அவ்வளவு சீக்கிரம் நான் உனக்கு கிடைச்சிருவேனா? ஒண்ணுதாப்பா, இந்த பக்கம் பாவா. எல்லாத்தையும் ஒரே சீரா சீரா அடிக்க வைங்க. இந்த பக்கம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. என்னம்மா திடீர்னு மாமா? அப்படி கூப்பிட்டா தப்பு இல்லன்னு நினைக்கிறேன். வருஷம் வருஷம் என் பிறந்த நாளைக்கு எங்க அப்பா கால்ல விழுந்துதான் ஆசீர்வாதம் வாங்குவேன். இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும்னு நினைச்சேன். இருங்க மாமா, நான் இன்னும் முடிக்கல. இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும்னு நினைச்சுதான் உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறேன். சீக்கிரம் கல்யாணம் ஆகி நல்லா இருக்கணும். என்ன எப்ப மாமா முறைப்படி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க? என்னது முறைப்படியா? எங்க அப்பாட்ட சொன்னேன், அவருக்கு புரியல. உங்ககிட்ட சொல்றேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரியுதும்மா, நல்லா புரியுது. எங்களை போல பெரியவங்களுக்கு புரியாத பல விஷயங்களை உன்னை போல சின்னவங்க நல்லா புரிய வச்சிருந்தீங்களே. சரி, நானே வந்து உங்க அப்பா கிட்ட பேசி முறைப்படி உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். சரி மாமா. மீனாட்சி, உங்க அப்பா சம்மதம் தானே வேணும்னு கேட்ட, இப்ப வர உன்கிட்ட. இதுதான் மாமனுக்கு மருமனுக்கு செய்யற உண்மையான மரியாதை. மாப்பிள்ள, இன்னொரு 5-6 பையன் பெற்றிருந்தீங்கன்னா எனக்கு 5-6 பாட்டில் கிடைச்சிருக்கும். குடிக்கடா, வெக்கப்படாதீங்க. ஆரம்பத்துல வெக்கம் இருக்கும், போக போக போத வரும். வாய் இங்க இருக்குடா, மூக்குல ஊத்தாத.
நினைச்சா நான் தாங்குவானா? அவங்க எங்கு? என்னடா அது? மாமா தான். மாமா? நம்ம யாரு? நம்ம யாரு? அம்பலகாரர் குடும்பத்தை சேர்ந்தவங்களா? நம்ம பரம்பரை என்ன? நம்ம கௌரவம் என்ன? நானும் அப்பாவும் சேர்ந்து இந்த ஊருக்கு இந்த பழக்கம் வரக்கூடாதுன்னு சாராய கடை திறக்க வந்தவங்களா அடிச்சு வரட்டணும்டா. நம்ம வீட்டுல எப்படி நடந்தா? அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா உயிரையே விட்டுருவாருடா. இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்கடா. இனிமே பண்ண மாட்டோம். இனிமே பண்ண மாட்டோம். இல்ல என் மேல சத்தியம் பண்ணுங்க. உன் சத்தியமா இனிமே பண்ண மாட்டோம். என்னது? அம்பலகாரர் மகனை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? என்ன தைரியம் இருந்தா இதை சொல்லுவேன்? கண்டிப்பா உங்க சம்மதத்தோட தான். நீங்க வேண்டான்னு சொன்னா வேண்டாம். நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்பா அப்பா, இந்த காதல் கத்திரிக்காய் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கரெக்ட். சின்ன வயசுலயே என்ன ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. 10 வருஷமா உங்களை பிரிஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா, ஏதோ கொஞ்ச நாள் அவங்க கூட இருக்கேன். அம்மாடி, இதுக்கப்புறம் என்ன கல்யாணம் பண்ணி மதுரைக்கு அனுப்புவியோ திருச்சிக்கு அனுப்புவியோ எனக்கு தெரியாது. மறுபடியும் பிரியணும். வாழ்க்கையில மிஞ்சி மிஞ்சி அப்பம் கூட வாழ்ந்தது 5 வருஷம் தானா? யோசிச்சேன். நாம அப்பாவை பிரியாம இருக்கிறதுக்கு என்ன வழி? இந்த ஊர்லயே ஒரு மாப்பிள்ளைய தேர்ந்தெடுத்துட்டா அப்பா கூட இருந்துடலாம். கரெக்ட். நம்ம அந்தஸ்துக்கு யார் இருக்கா? அதான் இந்த அம்பலக்கார 2 பெத்து போட்டிருக்கேன். அதுல ஏதாவது ஒண்ணு தேராதான்னு நினைச்சேன். எனக்கு சொல்றீங்க? ஆஹா ஆஹா, எனக்கு கூட இந்த யோசனை வரலையேம்மா. நான் ஆங்காங் கண்ணாமலையா இருந்து என்ன பிரயோஜனம்? ஊங்காங் உண்ணாமலையாவே இருந்திருக்கலாம். பார்வதி, கவிதா கல்யாணத்தை பேசி முடிக்கும் போதே உன் கல்யாணத்தையும் பேசி முடிச்சிடுறேன். ஐ அம் கரெக்ட்? கரெக்டா ஆங்காங் கண்ணாமலை? கட்சி கூட்டம், கம்பெனி கூட்டம், பொதுக்கூட்டம், இப்படி எத்தனையோ கூட்டங்கள் இருக்கு. ஆனா இது ஒரு வித்தியாசமான கூட்டம், சம்பந்திக்க கூட்டம். அம்பலகார் நம்ம வீட்டுக்கு வரதை விட நாம அவர் வீட்டுக்கு வர்றதுதான் நமக்கெல்லாம் பெருமை. அம்பலா, இவர்தான் ரகுவோட மாமனார். ஆட்டாம ரகு கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னால நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உங்க மக என் வீட்டுக்கு மருமகளா வரணும். அதானே? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எல்லாம் உங்க மக பார்வதி எடுத்த முடிவுதான். பரவாயில்ல, கவிதாவும் பார்வதியும் ஒரே வீட்டுல வாழ போறாங்க. எனக்கு சந்தோஷம் தான். உனக்கு எப்படி சந்தோஷம் தான்? எனக்கும் ஒரு பொண்ணு பிறந்திருந்தா எவனையாவது ஒருத்தனை அமுக்கி இருப்பேன். பொண்ணே பிறக்கலையா? அதுக்குள்ள என் பொண்டாட்டி போயிட்டாளே. உலகத்துல வேற பொம்பளையே கிடைக்கலையா? கிடைச்சாங்க. எல்லாரும் என்ன அண்ணன்ட்டாங்க. ஐயோ, என் மகளும் இந்த வீட்டு மருமகறாங்க. அம்பலா, ஐயா யாருன்னு சொல்லவே இல்லையே. எல்லாரும் உறவுக்காரங்களாயிட்டோம். எல்லாரையும் பத்தி உங்ககிட்ட சொல்லித்தானே ஆகணும். இவரும் என்னுடைய சம்பந்தி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என் மருமகன் இந்த வீட்டுக்கு 3வது பையன் தான். ஆனா முதல் சம்பந்தம் என்னதுதான். 3 மாசத்துக்கு முன்னாடியே அம்பலாட்ட பேசிட்டேன். என்னது? நீங்க ரவிக்கு மாமனாரா? அம்பலா, அப்ப என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை யாரு? என்ன நாட்டாம இப்படி கேட்டுட்ட? என் மூத்த பிள்ளை ராஜா தான் உனக்கு மாப்பிள்ளை. அம்பலா, நான் என் மகளை உனக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு தான் கட்டி வைக்கணும்னு நினைச்சனே தவிர உன் வீட்டு வேலைக்காரி அஞ்சலிக்கு பிறந்த பிள்ளைக்கு இல்ல. பல வருஷங்களுக்கு முன்னால இவர் வீட்டு வேலைக்காரி அஞ்சல கர்ப்பமா இருந்த போது ஒரு விபத்துல தன் புருஷனை இழந்தான். பிரசவத்துல இவனை பெத்துட்டு அவளும் போயிட்டான். அப்பர் ஆத்தா இல்லாத இவனை பிள்ளை இல்லாத இவங்க எடுத்து வளர்த்தாங்க. இவன் வந்த நேரம் இவங்களுக்கும் குழந்தை பிறந்தது. அதனால இவன் ரொம்ப ராசியான குழந்தைன்னு இவனை தன் பிள்ளையாவே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் சந்தேகமா இருந்தா பாய் சொல்லுங்களேன். பாய். என்னடா மத்த பசங்களை விட இவன் கலர் வித்தியாசமா இருக்கானேன்னு பார்த்தேன். விஷயம் இதுதானா? பாருங்க, உங்க வளர்ப்புல தப்பு இல்ல, நினைப்புல தப்பு இல்ல. ஆனா பொண்ணை குடுக்குற நாங்க ஜாதி, சம்பிரதாயம், அந்தஸ்து இதெல்லாம் பாப்போம்ல.
பிள்ளைங்கிற விஷயம் அவனுக்கே தெரியாது ஐயா. என் பிள்ளைங்களுக்கே தெரியாத ஒரு விஷயத்தை விளம்பரப்படுத்திட்டியே. தன் வாழ்நாள் பூரா அவன் என் மகனா நினைச்சு வாழணுங்கிற என்னோட எண்ணத்தை நாசமாக்கிட்டே ஐயா. எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டே ஐயா, எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டீங்க. என் குடும்பத்தை பிரிக்க வந்த நீ எனக்கு தேவையில்லை, உன் பொண்ணு எனக்கு தேவையில்லை. போ போ போவலியே, போயிடு போயிடு.